ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களோட இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் ரெவென்யூ எப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ லேட் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கூட நம்ம வந்து லோ வியூஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து யூடியூப் ரெவென்யூ எப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். 600 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா $1.18, 500 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் வந்து எப்படி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸிங் 2 டேஸில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும் 600 வியூஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெவென்யூ லோ வியூஸ் இருக்கும்போது எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10K வியூஸ் வந்தாலும் சரி, 5K வியூஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்ற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யூடியூப் ரெவென்யூ எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் ரெவென்யூ ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ரெவென்யூ ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் பிளேபேக் பேஸ்டு சிபிஎம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ன்ற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேல்குலேட் ஆகி டோட்டலாக எஸ்டிமேட்டட் ரெவென்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஸ்டிமேட்டட் ரெவென்யூ நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னா நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் வீடியோ கண்டென்ட் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்கணும். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து செக் வந்து பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வியூஸ் தகுந்த மாதிரி நம்மளோட ரெவென்யூ எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். மானிட்டேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு மிட்ரோல் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. ஸோ மிட்ரோல் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரோல் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கிட்டே வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து மேனேஜ் வந்து பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 8 நிமிஷம் வீடியோனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதிகமாக வந்து வைக்காதீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் வைங்க. ஒரு 3 hours அன்லிஸ்டடில் வந்து வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பிரேக்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் வந்து ஆகும். ஸோ பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பிளேஸ் ஆகி கரெக்டாக ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களோட டைட்டில் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓன் கண்டென்ட் மேக் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவென்யூன்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்ஸ் வந்து ஷோ வந்து ஆகாது. மேக்ஸிமம் வியூஸ் வரும் தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக வந்து வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யூடியூப்ல ரெவென்யூ எப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்ல டிபெண்ட் ஆன் உங்களோட டைட்டில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பேஸ்டான் இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 235 வியூஸ்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 ஈக்குவலாக இருக்குது. நோ ப்ராப்ளம். வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்ற பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஜென்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் நீங்கள் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் நான் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கெயின் வந்து பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 587 வியூஸ்னா 0.80 பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீவேர்ட் பிளானர் வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு சூஸிங் தி ரைட் கீவேர்ட் டு யூஸ் கூகுள் AdSense ஆப்ஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் வந்து பண்ணிட்டு கோ டு கீவேர்ட் பிளானர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. கோ டு கீவேர்ட் பிளானர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லோட் வந்து ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து கீவேர்ட் பிளானர் வந்து ஓப்பன் ஆகும். டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் இருக்கும். கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபீச்சர் ஃபோர்காஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் நியூ ஃபியூச்சர் கீவேர்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீவேர்டு வந்து என்டர் பண்ண கேட்கும். ஸ்டார்டட் வித் கீவேர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் வித் வெப்சைட் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் வித் கீவேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிசினஸ் என்ற ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துட்டு கெட் ரிசல்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. ஸோ கெட் ரிசல்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கு பாருங்க. பிசினஸ் என்ற கீவேர்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 100K to 1 million வரைக்கும் இது வந்து இந்த கீவேர்டு வந்து சர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கேன். காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோ. எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லோவாக இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோ, நல்லா ரீச் அவுட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ கிடைக்கும். ஓகேங்களா, டாப் பேஜ் பிட் ரேட் ஹையாக நம்மளுக்கு வந்து இருக்கிறப்ப வந்து 381. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணுறப்ப ரெவென்யூன்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் நீங்கள் வந்து செர்ச் பண்ணி எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பிட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிஸ்னஸ் பர்சேல் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் அவுட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிட் வந்து கொடுத்துருக்காங்க, லோ ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க, ஹை ரேஞ்சில் எதான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதை மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சில கீவேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே மைனஸில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஷோ வந்து ஆகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களோட கீவேர்ட் பேலன்ல வந்து 1 செகண்ட் செக் பண்ணிப்போங்க. அதுக்கான ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் ஒரு கீவேர்டாச்சும் நீங்களோட டைட்டிலாக வந்து கொடுங்க.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் எது வேணுமோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பிளானரில் எப்படியெல்லாம் வந்து பார்க்கணும், எப்படியெல்லாம் வந்து பண்ண ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து டைட்டில் கொடுத்து நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடணும்னு சொல்லி, ஸோ லோ வியூஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வியூஸ் எப்படி வந்து கைன் வந்து பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஆட்ஸ், லொகேஷன் ஆஃப் ஆட்ஸ் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னபிள் வந்து பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ரெவன்யூ எப்படி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ வியூஸில் ஹை ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ சொன்னீங்கன்னா மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் வந்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே गाइस. ஸோ ஓகே கிரியேட்டர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் வந்து பண்ணுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே गाइस. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'm a